ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி ஒரு முக்கியமான எஸ்ஏபி வீடியோஸ்க்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய நேம் ஜியா, எஸ்ஏபி சீனியர் மென்டராக இருக்கேன் என்ட்ரி காமர்ஸ் தமிழில். இந்த சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்டீரியல் லெட்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். மெட்டீரியல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு திங்ஸ், ஒரு பொருள் அப்படின்னு நினைப்போம். அதை தாண்டி அது அக்கௌண்ட்ஸோட எப்படி டிட்டர்மினேஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்டீரியல் லெட்ஜர், நார்மலாக ஒரு பொருள் இருக்குது, அது எப்படி லெட்ஜராக கன்சிடர் பண்ணப்படுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எம்எம் லேர்ன் பண்ணுறாங்க எஸ்ஏபியில், தென் எஃப்ஐ படிச்சுட்டு இருக்காங்க, ஃபினான்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் வந்து மேபி ரொம்ப தேவைப்படுற விஷயம். இல்லை நான் இப்போ தான் எஸ்ஏபி படிக்கலான்னு இருக்கேன், எஸ்ஏபி பண்ணலான்னு இருக்கேன், என்ன மாடலும் தெரில, இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, பட் ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ளே வரக்கு முன்னாடி எனக்கு எதாவது தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னா, நீங்கள் லாஜிஸ்டிக் பர்சனாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு இன்டகிரேஷன் டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாடியூல் படிக்கும்போது. எஸ், அப்போ மெட்டீரியல் லெட்ஜர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்டீரியல் லெட்ஜர் அப்படின்னு சொல்கிறது, ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் எந்த அளவுக்கு வேல்யூவான பொருள், ஃபஸ்ட்டு விஷயம் தான். அந்த பொருள் என்ன மாதிரியான வேல்யூ, ஃபினிஷ்டு குட்ஸா, ரா மெட்டீரியலா, செமி ஃபினிஷ்டா அப்படின்னு முதல்ல கிளாஸிஃபை பண்ணப்படுது. அதுக்கப்புறமா அதோடைய ப்ரைஸ் காஸ்டிங் எப்படி கொண்டு போகலாம், ப்ரைஸிங் டிட்டர்மினேஷன்ஸ், அது ஸ்டாண்டர்டா, மூவிங்கா, அது லிஃபோ ஃபிஃபோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ ஒரு பொருளை பார்த்ததுமே நம்ம சொல்லிடுவோம். இப்போ நம்மளே ஒரு டைரி வாங்குறோம்னு வைங்களேன், டைரியோட ரேட் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. அவர் பார்த்ததுமே சொல்லுவார், இது ஒரு 200 rupees வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இன்னொருத்தட்ட போய் கேட்போம், சார் இது என்ன டைரி நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு, 100 ரூபாய்க்கு எடுத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்குது, அவங்களுடைய பார்வை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மேலோட்டமாக அப்ராக்சிமேட்டாக சொல்லிகிட்டு இருக்க விஷயத்த டெக்னிக்கலில் இன்பில்டு பண்ணிடலாம், டெக்னிக்கலாக கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சது தான் எஸ்ஏபி இந்த ஃபீச்சர்ஸை கொண்டு வராங்க. அதுவும் லேட்டஸ்ட்டாக எஸ்ஏபியில் லேட்டஸ்ட் வெர்ஷன் S4 HANA இருந்தால் இதை அப்டேட்டே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வேல்யூவேஷன் இல்லைங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே மேனுவல் வேல்யூவேஷனாக இருந்துச்சு. அது ஒரு டைட் இன்டகிரேஷனாக இல்லை, ஜஸ்ட் அது ஒரு லாஜிஸ்டிக் படிக்கிற பசங்க ஒர்க் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃபினான்ஸ் பசங்களுக்கு அது தேவைப்படாது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஃபினான்ஸ் பசங்க, ஃபினான்ஸில் லைனில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், ப்ரொஃபைல்ஸ், அவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்வென்ட்ரி நோக்கி போகிறீங்க, லாஜிஸ்டிக்கில் எஸ்சிஎம்ஸ் உள்ள போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்படி கிராஸ் பண்ணிட்டு போயிட முடியாது. ஸோ அதில் தான் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சைடில் மெட்டீரியல் லெட்ஜரை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மெட்டீரியல் லெட்ஜரில் வேல்யூவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு புரிஞ்சுருப்பீங்க. இந்த வேல்யூவேஷனோடைய விஷயம் என்னென்ன மெத்தடில் இருக்குது, எப்படி பண்ணணும்னு சொல்கிறத வேல்யூவேஷன் மெத்தடாக கொண்டு வராங்க. ஸோ இதை ஒரு பொருளுக்கு யூஸ் பண்ணலாம், இதே மாதிரி இன்னொரு பொருளுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் உள்ள வருது. மெத்தட் ஒரு சைடில் இருக்கும், ஏரியா ஒரு சைடில் இருக்கும். தென் அங்கே கிளாஸிஃபிகேஷன் பண்ணும்போது இது என்னென்ன டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ், நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இது ரா மெட்டீரியலா, ஃபினிஷ்டு குட்ஸா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வேல்யூவேஷன் கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணப்படுது. இந்த மூணோட மொத்த இம்பேக்ட் தான் மெட்டீரியல் லெட்ஜரில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அப்போ மெட்டீரியல் லெட்ஜர்ஸ்க்கு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ, இல்லை நம்ம ஃபினான்ஸோட இன்டகிரேஷன் பண்ணுறோம் அப்படின்னாலோ கொஞ்சம் நிறையா ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த பொருளை பற்றி நிறைய ஆய்வுகள் செய்ய வேண்டியது இருக்குது. அதாவது நான் அந்த பொருள் எந்த மாதிரி எங்கேருந்து வருது, மார்க்கெட்டில் அது எப்படி டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொடக்ஷன் பிளானிங் தேவையான விஷயங்களும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா டிமாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே டைரி நியூ இயரில் வாங்கும்போது ஒரு மாதிரி காஸ்ட்டில் இருக்கும், மார்ச்சில் பாருங்கள் ரோட்டில் விற்றுட்ருப்பாங்க. காரணம் அந்த ஸ்டாக்கை முடிக்கணும். ஸோ டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி தான் மெட்டீரியலோட வேல்யூவேஷனும் மாறும். ஸோ அப்போ அந்த வேல்யூவேஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறக்கு டிமாண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பேக்கெண்டில் ஒர்க் பண்ணக்கூடிய டூலாக இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். லேட்டஸ்ட்டாக இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறதுனால இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் கரெக்டாக ட்ராக் பண்ண முடியும். ஒரு ஐட்டம்ஸை வந்து எங்கே இருக்குது, எப்படி வருது, அது என்ன ரேட்டில் வரப்போகுது, அடுத்த மந்த் வாங்கலாமா, இப்போவே வாங்கிடலாமா. ரொம்ப சிம்பிளாக நான் நம்ம பர்சனல் லைஃப் கூட சொல்கிறேனே, ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம்னு நினைப்பீங்க தீபாவளிக்கு. தீபாவளி பிஸியில் போய் ட்ரெஸ் எடுக்கிறவங்களும் இருக்காங்க, தீபாவளிக்கு முன்னாடி எடுப்பாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பேன், தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, தீபாவளிக்குன்னு பர்சனலாக எடுக்க மாட்டோம், பட் முன்னாடி நான் எடுத்து வச்சுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மெத்தட் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைமில் ஹரிபரியாக போகும்போது 2 வியூ இருக்குது, ஆஃபரில் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் சிலர் இருப்பாங்க. சிலர் அப்படி இல்லை, அந்த கூட்டம் வேண்டாம், செகண்ட் ஒன் தீபாவளினா ரேட்டு ஹை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு ரொம்ப யோசிச்சு ஸ்ட்ராட்டஜியாக வாங்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்ட்டு தோன்ற மாதிரி தான் டெக்னிக்கல்லையும் ஃபில் பண்ணி வைக்கிறாங்க இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த டிமாண்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு பொருள் எப்போ வாங்கலாம், எப்படி வாங்கலாம்னு சொல்லி கம்ப்ளீட் அனலைசேஷனோட ட்ராக் பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டி தான் இந்த மெட்டீரியல் லெட்ஜர்.
ரொம்ப பேசிக் டேர்ம்ஸாக தான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். இதோடைய எக்ஸிக்யூஷன்ஸ், இது எப்படி ஒர்க் ஆகுது, இது என்ன மாதிரியான டைப் ஆஃப் கிளாஸஸில் இருக்குது, லைக் எஸ்ஏபியில் இந்த வேல்யூவேஷன்ஸ் எப்படிலாம் ஒர்க் ஆகும் அப்படிலாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமாக அந்த கோர்ஸ் படிக்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சுப்பீங்க. மேபி எதுக்காக ஒர்க் பண்ணுறோம், ஏன் ஒர்க் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பீங்க, மெட்டீரியல் லைனில் இருக்கவங்க ஒரு மாதிரி பார்ப்பீங்க, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஒரு மாதிரி பார்ப்பீங்க, எஸ்சிஎம் ஒரு மாதிரி பார்ப்பீங்க, சேல்ஸில் ஒரு மாதிரி, ப்ரொடக்ஷன் பர்ச்சேஸ், நிறைய கேபின்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கேபின் ஒவ்வொரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது முழுக்க யாருக்கானது அப்படின்னா லாஜிஸ்டிக் டீமுக்கானது. ஆனால் அங்கே ஃபினான்ஸோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னா, அதோடைய ரேட், அதோடைய காஸ்ட்டை நம்ம அலோகேட் பண்ணுறதுனால நம்ம அதை பற்றி என்னென்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது 200 சொல்லியிருந்தேன் இல்லையா, நாளைக்கு அது வந்து 150 மாறுது, அப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறமா 100 rupees மாறுது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மூவிங் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் அதுக்கு எந்த மெத்தடை யூஸ் பண்ணுறீங்க, லிஃபோ யூஸ் பண்ணுறீங்களா, ஃபிஃபோ யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்ப்பீங்க. இந்த லிஃபோ ஃபிஃபோன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த நாலேஜ் இல்லாதவங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டை பற்றி கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் லெஜரோடைய இம்பாக்டே வந்துச்சு. நம்ம ரொம்ப அட்வான்ஸாக இருக்க விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படி இருக்குது. பட் ஆனால் பேசிக் கண்டென்ட்லேருந்து தான் இது எத்தனையுமே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நிதர்சனமான உண்மை. ஓகேவா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெட்டீரியல் லெஜர்ஸ் பற்றி நான் ஒரு அப்சர்வேஷன் டாபிக். இதே மாதிரி மோர் டாபிக்ஸ் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். என்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்படி, ஏன்னா நம்ம ஜீனியஸ்ன்னு நினைக்கிறோம், நம்ம எக்ஸ்பர்ட் நினைக்கிறோம், பட் லேர்னர்ஸ் கூட பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் மேபி இது சம்மந்தமான ஃபர்தர் அப்டேட்டான டாபிக்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்காக அதோட எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த நாள் இனிய நாள் அமையட்டும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.